Hi dear students, இன்னைக்கு நம்ம IUPAC nomenclature பார்க்க போகிறோம். What is IUPAC? International Union of Pure and Applied Chemistry. இவங்க ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் நேமிங் பண்ணுறாங்க அண்ட் கெமிக்கல் டெர்மினாலஜியும் இவங்க தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி நேமிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இங்கே ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பாருங்கள், இதுக்கு எப்படி நம்ம நேமிங் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். கெமிக்கல் காம்பவுண்டுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா CH3 CH CH2 CH2 CH3. இது பார்த்திங்கன்னா பேஸில் இருக்குது. அது இல்லாமல் பிரான்ச்சில் வந்துட்டு CH3 அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஓகே, இதுக்கு எப்படி நம்ம நேமிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, இந்த பிரான்ச்சை இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன்ஸ் இருக்குது இல்லையா. 5 கார்பன் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து இந்த கார்பனுடைய நம்பர்ஸை வச்சு அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுப்போம் ரூட் வேர்டில். அது எப்படின்னா, ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது மெத், 2 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா எத், 3 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரோப், 4 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா பியூட், 5 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா பென்ட். ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் 5 இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸில் மற்ற நம்பர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நமக்கு இந்த பேஸில் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கிறதுனால ரூட் வேர்டு என்ன? பென்ட். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, சஃபிக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ப்ரிஃபிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் நிறைய தடவை கேள்விப்பட்டது தான். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி எழுதுறது, சஃபிக்ஸ்னால் என்ன? பின்னாடி எழுதுறது. ஓகே, இப்போது இந்த ப்ரிஃபிக்ஸாக நம்ம எதை எடுத்துக்குவோன்னா, பிரான்ச்சாக ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பிரான்ச் தான் இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸாக எடுத்துக்கக்கூடியது. அதை சப்ஸ்டிடியூண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன இருக்குது? CH3 இருக்குது இல்லையா. CH3க்கு ப்ரிஃபிக்ஸுக்கு என்ன நேம் அப்படின்னா மெத்தில். ஸோ அதனால் மெத்தில் அப்படிங்கிறது இந்த பென்ட், அதாவது ரூட் வேர்டுக்கு முன்னே நம்ம எழுதணும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ மெத்தில் பென்ட் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சா? இல்லை, சஃபிக்ஸ் இருக்குது இல்லையா. சஃபிக்ஸில் 2 டைப் இருக்குது. ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பாண்டை வச்சு நம்ம சொல்கிறது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஏன், டபுள் பாண்ட் இருந்தால் ஈன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஐன். ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்டாக இருந்தால் என்ன சொன்னோம்? ஏன். ஸோ இதோடைய நேம் வந்து இப்போ மெத்தில் பென்டேன் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, நம்ம இந்த மெத்தில்னு எழுதணும் இல்லையா, சப்ஸ்டிடியூட், அது எந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரைட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா கார்பன்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுக்கணும். 1 2 3 4. 4th கார்பனில் சப்ஸ்டிடியூட் இருக்குது. அப்போ 4 மெத்தில் பென்டேன்னு எழுதுனா கரெக்டாக? இல்லை, அது தப்பு. நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எழுதணும். ஓகேவா? அப்போ எல்லாத்துக்குமே நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா? கிடையாது. சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு ஸ்மால் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். ரைட் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குறப்போ 4ன்னு வரும். அப்போ அது பெரிய பிக் நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் இது நம்ம எடுத்துக்க கூடாது. இதே நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்திங்கன்னா 1 2. ஸோ செகண்ட் கார்பன்ட்டே சப்ஸ்டிடியூட் வருது. அப்போது இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதோடைய ஃபுல் நேம் 2 மெத்தில் பென்டேன்.